சம்பத் மெனம்பேரிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாமலுக்கு பேரிடியான அறிவிப்பு. பில்லியன் கோரிய அமைச்சர் அதிரடி. பார்த்திபன் இப்போதும் பசியோடுதான். ரவிகரன் எம்பி நாடாளுமன்றில் கருத்து. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிக்க உள்ள ராணுவ அதிகாரிகள் வெளிப்படுத்திய அனுரகுமார. சஜித்திற்கு சிக்கல். லஞ்சல் ஆணைக்குழுவிற்கு சென்ற முறைப்பாடு. கெகல்பதர் பாத்மே மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள் மீட்பு. பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டக்கல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிடமிருந்து ரூபாய் 2 பில்லியன் இழப்பீடு கோரி கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கோரிக்கை கடிதம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலவின் ஆலோசனையின் பேரில் சட்டத்திரணி மஞ்சுள பாலசூரியவால் செப்டம்பர் 22, 2025 அன்று அனுப்பப்பட்டுள்ளது. ஊடக அறிக்கைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவினால் சுனில் வட்டக்கலவிடமிருந்து ரூபாய் 1 பில்லியன் இழப்பீடு கோரிய செப்டம்பர் 10, 2025 முந்தைய கடிதத்திற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஊடக சந்திப்பொன்றின் போது சுனில் வட்டக்கலவினால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தனது நட்பியருக்கு சேதம் விளைவித்ததாக கூறி முதல் இழப்பீடு கோரி முதலாவதாக நாமலினால் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த சுனில் வட்டக்கலவின் சட்ட ஆலோசகர் தனது கட்சிக்காரர் எந்த அவதூறான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் நாமல் ராஜபக்ஷ ஒரு நட்பெயர் பெற்ற நபர் அல்ல என்றும் கிறிஸ் பரிவர்த்தனையில் ரூபாய் 70 மில்லியன் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சட்டமா அதிபர் ஏற்கனவே அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே எந்தொரு அறிக்கையும் அவரது நட்பெயருக்கு தீங்கு விளைவிக்காது என கூறி நாமலின் இழப்பீடு கோரிய கடிதத்தை முற்றாக நிராகரிப்பதாக அறிவித்துள்ளார். இதன்படி தற்போது நாமல் ராஜபக்ஷவின் கோரிக்கை கடிதத்தின் அவதூறு தன்மை காரணமாக கடிதம் அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து 7 நாட்களுக்குள் தனது நட்பெயருக்கு ஏற்பட்ட தீங்கிற்காக சுனில் வட்டக்கல ரூபாய் 2 பில்லியன் இழப்பீடு கோரியுள்ளார். அந்த காலத்திற்குள் தொகை செலுத்தப்படாவிட்டால் பொருத்தமான சிவில் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாமலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துகின்றன என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசாங்கத்திற்கு கிடைத்த விசாரணை முழுமையற்றதாகவும் தவறாக நடாத்தப்பட்டதாகவும் இருப்பதாகவும் எனவே புதிய விசாரணைகள் தொடங்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர். தாக்குதல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்தது கண்டறியப்பட்டது. அப்படியானால் அவர்களின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று ஜனாதிபதி அனுர கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழிநடாத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையில் எங்களுக்கு விசாரணை கிடைத்துள்ளது. நேற்று நடந்த சம்பவம் அல்ல, இன்று விசாரணை தொடங்கப்பட்டது. இது ஒரு கடினமான பணி, ஆனால் சிஐடி திறமையானது என்று நான் நம்புகின்றேன். பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். எனவே விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன என ஜனாதிபதி அனுர மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பத் மெனம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த தீர்ப்பை வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. மெத்தனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீண்ட நாள் தலைமறைவாகியிருந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றில் சரணடைந்ததை தொடர்ந்து மெனம்பேரி கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர் பாதாள உலக கும்பல்களுடன் நெருங்கிய உறவை பேணி பல்வேறு குற்ற செயல்களிலும் ஈடுபட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. மேலும் சந்தேக நபரான சம்பத் மெனம்பேரி கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பணியாளராகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதேச சபை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்படுவதற்கு முன் தனக்கு பிணை வழங்குமாறு முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தன்னை பிணையில் விடுவிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு தலைமை நீதிவான் இந்த மனுவை பரிசீலித்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் பவுதுருகமவை பிரதிவாதியாக குறிப்பிட்டு குறித்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு முன்னர் மன்றில் உண்மைகளை முன்வைக்குமாறு அவருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமைக்கும் குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக தலைவர் கெகல்பத்தர பத்மேவினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் 500 T-56 ரக தோட்டாக்கள் பெலியகுடம் மீன் சந்தைக்கு அருகிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. அதன்போது காவல்துறையினர் 4 T-56 மேகசின்கள் மற்றும் மைக்ரோ பிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்றையும் மீட்டுள்ளனர். மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நடாத்திய விசாரணைகளின் போது இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மன்தினு பத்மஸ்ரீ எனப்படும் கெகல்பத்தர பத்மே உட்பட பல பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் சமீபத்தில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களை இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்தியதில் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணை நடாத்த கோரி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் சக்தி என்ற அமைப்பால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்போது லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஊழல் தடுப்பு சட்டத்தை போலவே சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை சமர்ப்பிக்காத மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவின் சொத்துக்கள் குறித்து முழுமையான விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்றும் அவர் முறைகேடாக சொத்து சேர்த்திருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தியாக தீபம் திலீபனின் நோக்கமும் அவரின் எண்ணமும் இதுவரை நிறைவேறவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். மேலும் பார்த்திபன் இப்போதும் பசியோடுதான் இருக்கின்றான் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் என்பது தேசிய மக்கள் சக்தியின் வெத்தலை பட்டியல் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மேலும் சண்டியன் இல்லாத இடத்தில் நொண்டியனும் சண்டியனே என சபை முதல்வரை வம்பிழுக்கும் விதமாக கருத்து தெரிவித்துள்ளார். பலாலி விமான நிலையம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயகவிடம் கேள்வி தொடுக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வடக்கு மாகாணத்தில் மேற்கொண்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் சண்டியன் இல்லாத இடத்தில் நொண்டியனும் சண்டியனே. நான் கேட்ட எந்தொரு கேள்விக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஒழுங்காக பதில் வழங்கவில்லை. ஆனால் வடக்கில் அபிவிருத்தி எனும் பெயரில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றனர். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டவை என்ன எனவும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார்.